பொதுவாவே பிப்ரவரி மாதம் தொடங்குனாலே காதலர்களுக்கு ஒரு குஷியான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வேலண்டைன்ஸ் டே மாதம். சரி, அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதல் மாதம் அப்படின்றதால நிறைய பேர் இந்த காதல் மாதத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சரி, இதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது ரோஜா தான். இந்த ரோஜா மலர் காதலர்கள் தவிர்க்க முடியாத ஒரு மலரா இருக்கு. உலகத்துல பெரும்பாலானவர்கள் விரும்பக்கூடிய ஒரு மலராகவும் இந்த ரோஜா இருக்கு. உண்மையிலேயே ரோஜாவை யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே இந்த ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட ரோஜா மலர்களுக்கு இடையில ஒரு ரோஜா பூவினுடைய விலைக்கு ஒரு பெரிய ஆடம்பர மாளிகையே வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? உலகத்திலேயே ரொம்பவுமே விலை உயர்ந்த ரோஜாவான ஜூலியட் ரோஜாவினுடைய விலை பத்தி எப்பயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய விலையை கேட்டாலே வாயடிச்சு போயிடுவீங்க. ஆமா, ஜூலியட் ரோஜா அப்படின்ற இந்த ரோஜாவை கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவங்க மட்டும்தான் முகர்ந்து பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அதை முகர்ந்து கூட பார்க்க முடியாது. இதுல அப்படி என்னதான் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த இந்த ரோஜா பூ பூக்கிறதுக்கு 15 வருடங்கள் தேவைப்படுதாம். நீங்க எந்த மாதிரியான மோசமான மனநிலையில இருந்தாலுமே அதனுடைய வாசனையை முகர்ந்தீங்க அப்படின்னா அற்புதமான மனநிலையை நீங்க பெறக்கூடியதாக இருக்குமா. மன அழுத்தத்தை வெகுவா குறைக்கக்கூடிய பண்புகளையும் இந்த ரோஜா மலர் அதிகமா கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ரோஜாவுக்கு ஜூலியட் ரோஜா அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வந்திருக்கு. ஜூலியட் ரோஸ் ரொம்பவுமே விலை உயர்ந்த ரோஜா மட்டும் இல்ல, உலகத்துல ரொம்பவுமே அழகான ரோஜாவாகவும் இது காணப்படுது. ஜூலியட் ரோஜாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 2006ஆம் ஆண்டு முதலா வளர்க்கப்பட்ட இந்த ரோஜாவுக்கு டேவிட் ஆஸ்டின் அப்படின்றவர் தான் சொந்தக்காரர். பல வருடங்கள் கடின உழைப்புக்கு அப்புறமா தான் பல சோதனைகளை தாண்டி இந்த விலை உயர்ந்த ரோஜாவை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. பல்வேறு வகையான ரோஜாக்களை கலந்து இந்த ரோஜா உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் இது மிகவும் மதிப்புமிக்கது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மலருக்கு இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மலர் வாடாது, அதே சமயம் உலராம குறைந்தது 3 வருடங்கள் வரையில அதே புத்துணர்ச்சியோட இருக்குமா. 2006ஆம் ஆண்டுல இது 10 மில்லியன் பவுண்ட்களுக்கு, அதாவது இந்திய மதிப்புல பாத்தீங்க அப்படின்னா 90 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. இது வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் விலை உயர்ந்த ரோஜா அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்கிறது. இப்போ இதனுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 130 கோடியாகவும் சொல்லப்படுது.